வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான பிரிஞ்சால் தவா ஃப்ரை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த எக் பிளான்ட் ஒரு பிரிஞ்சால் தவா ஃப்ரை சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸோட அருமையாக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியேனா நம்ம ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். நான் இந்த எக் பிளான்ட்டை வந்து நல்லா கழுவி காயினாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வச்சுருக்கேன். அரிசி மாவும் கடலை மாவும் தேவைப்படும். சீரகத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு தேவைப்படும். வினிகர் யூஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே எக் பிளான்ட் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கடையிலேருந்து நல்லா கழுவி அது கொஞ்சம் ஒரு உப்பு தண்ணியில் சேர்த்து வச்சிங்கன்னா அது கலர் மாறாது, அது அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வெளியே வச்சோம்னா கத்திரிக்காய் கலர் மாறிட்டே இருக்கும். அது கருப்பாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்க. ஸோ அதனால தான் உப்பு தண்ணியில் சேர்த்து வைக்கிறது நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரினேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மசாலா ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடி, சீரகத்தூள், உப்பு, வினிகர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கினேன். கத்திரிக்காய் சம்டைம்ஸ் கசக்கும். ஸோ அதனால் வினிகர் சேர்த்தோம்னா அந்த கசப்பு வந்து அவ்வளோவா தட்டாது. ஸோ அதனால தான் வினிகர் சேர்த்தேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கத்திரிக்காவை இருத்து அந்த மசாலாவில் சேர்த்து நல்லா அது மசாலாவில் பெசரிட்டு இருக்கேன். இந்த கத்திரிக்காய் ஸ்லைஸில் நல்லா அந்த மசாலா பிடிச்சதும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற விட போகிறேன். மசாலா நல்லா ஊறணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டேரெக்டாகவும் பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கடலை மாவும் அரிசி மாவும் நல்லா ஜலிச்சு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன், ரெடி பண்ணிக்கிறேன். அதே டைமில் ஒரு பேனும் ஹீட் பண்ணிவிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மிதமான தீயில் பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஊறிருக்கு. அந்த ஒரு ஸ்லைஸாக எடுத்து அப்படியே அந்த மாவில் நல்லா தூச்சி இப்போ இந்த எக்ஸஸ் மாவெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய மாவு துவைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இருந்தால் போதும். பேன் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ இந்த பேனில் வந்து இந்த கத்திரிக்காய் ஸ்லைஸை ஒன்று ஒன்றா வச்சு அடுக்கி ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ரொம்ப கம்மியான எண்ணெய், நிறைய எண்ணெய் இல்லை, நல்ல ஒரு ஹெல்த்தி சைட் டிஷ்ஷு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 2 நிமிஷம் ஒரு சைடு ஃப்ரை பண்ணேன். அது திருப்பி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டேரெக்ட் ஆகும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். The same recipe is also posted in YouTube English சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து அந்த ஃபோர்க் வச்சு நான் டெஸ்ட் பண்ணேன், அது வெந்திருக்கான்னு. வெந்திருந்தால் நான் திருப்பி விட்டேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி திருப்பி விட்டேன். ஒரு வித்தியாசமான ரெசிபி. நம்ம டெய்லி கத்திரிக்காய் பொரியல், பஜ்ஜி இந்த மாதிரி தயார் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சாம்பார் ரைஸ் இல்லைன்னா ரசம் ரைஸோடு இது மாதிரி சைட் டிஷ் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 5 மினிட்ஸில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நிறைய எண்ணெய் நான் சேர்க்கவே இல்லை பாருங்கள். இப்போ இந்த பேனை வந்து ஒரு பேப்பர் டவல், அதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு 2வது இடம் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி
ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான் ட்ரிக்கே. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். பேன் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ 2வது இடம் சேர்த்துக்கிறேன். ஸோ லைட்டாக மாவு நீங்கள் வந்து தூச்சி எடுங்க அந்த கத்திரிக்காய் மேலே. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஈச் சைடில் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணிக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய கத்திரிக்காய் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய பிளாகில் அண்ட் வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வச்சு நான் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணேன் வீட்டில். எப்படியோ எங்கள் வீட்டில் ஒரு 20-25 டிஷ்ஷஸ் ரெகுலராக பண்ணுவோம் கத்திரிக்காயில். இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம தயார் பண்ணி ஒரு சைட் டிஷ் நம்ம சாப்பாட்டுக்கு பரிமாறுறப்போ ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த வந்து பரிமாறியிருக்கேன், லைம் வச்சு நான் பரிமாறியிருக்கேன், மேலெல்லாம் மல்லியெல்லாம் தூவி. ரொம்பவே சூப்பராக வந்தது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.